நாயகன் அசோக் செல்வன் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்து வருகிறார். இவர் ஒரு ஹாஸ்பிடலில் நர்ஸாக வேலை செய்து கொண்டிருக்கும் அவந்திகா மிஸ்ரா மீது காதல் வயப்படுகிறார். இருவரும் ஒரு கட்டத்தில் காதலிக்க ஆரம்பிக்கின்றனர். அப்பொழுது நாயகன் அசோக் செல்வனை நாயகி அவந்திகா மிஸ்ரா தப்பாக புரிந்து கொண்டு அவரிடமிருந்து பிரிந்து சென்று விடுகிறார். பின்பு இவர்கள் இருவரும் ஒவ்வொரு முறை மீண்டும் சேர்வதற்கான எடுக்கும் முயற்சியில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இவர்களை சேர விடாமல் செய்கிறது. இப்படியே இவர்களின் பிரச்சனை நீண்டு கொண்டே போகும் பொழுது இறுதியில் இவர்களை சேர விடாமல் செய்யும் பிரச்சனைகளை நாயகன் அசோக் செல்வன் தீர்த்தாரா இல்லையா? அப்படி இவர்களுக்குள் வரும் பிரச்சனைகள் என்ன? இறுதியில் காதல் ஜோடி ஒன்று சேர்ந்ததா இல்லையா என்பதே இப்படத்தின் மீதி கதை. நாயகன் அசோக் செல்வன் வழக்கம் போல் தனது துருதுருவான நடிப்பை படத்தில் கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஈடு கொடுத்து நாயகி அவந்திகா மிஸ்ரா நடித்து வழக்கமான கதாநாயகி கதாபாத்திரத்தை வழக்கமான முறையில் செய்திருக்கிறார். இவர்களுடன் நண்பர்களாக நடித்திருக்கும் நடிகர்களும் சிறப்பான முறையில் பங்களிப்பு கொடுத்து படத்தை நகர்த்த நன்றாக முயற்சி செய்திருக்கின்றனர். அம்மாவாக வரும் ஊர்வசி வழக்கம் போல் தனது வெகுளியான நடிப்பின் மூலம் பார்ப்பவர்களுக்கு பரவசத்தை கொடுத்திருக்கிறார். மாமாவாக வரும் பனவா கோபி, டாக்டராக வரும் எம்.எஸ். பாஸ்கர் உட்பட பலரும் அவரவர் வேலையை சிறப்பாக செய்து படத்துக்கு சிறப்பு கூட்டி உள்ளனர். குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சியில் அனைத்து நடிகர்களும் ஒன்று சேர்ந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி படத்தையும் கரை சேர்க்க உதவி இருக்கின்றனர். படம் பழைய ட்ரெண்டில் காமெடி கலந்த சென்டிமெண்ட் காதல் படமாக உருவாகி ரசிகர்களை ரசிக்க வைக்க முயற்சி செய்திருக்கிறது. கதையும் காட்சிகளும் பழையதாக இருந்தாலும் அவை ஓரளவு போரடிக்காமல் அப்படியே நகர்ந்து சென்று நிறைவான காமெடி படமாக முடிந்திருப்பது படத்துக்கு பிளஸ் ஆகஸ்ட் அமைந்திருக்கிறது. மற்றபடி லாஜிக்கை மறந்து பொழுதுபோக்கிற்காக மட்டும் வருபவர்களுக்கு இப்படம் நிறைவு கொடுக்கும்.